ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை செய்யலாமா? அதுக்கு வானல்ல 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொச்சதும் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கை விடாம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும்போது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாமே உருட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க. பாருங்க, சின்ன சின்ன உருண்டையாகவும் கொஞ்சம் நீளமாகவும் தட்டி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க கொழுக்கட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டலாம். இது அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ள மிக்சி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். பாருங்க, கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து இருக்கு. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நாட்டு சக்கரைனால நான் அப்படியே சேர்த்துட்டேங்க. வெள்ளமா இருந்தா நீங்க தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சாச்சு. அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதுல சேர்த்துக்கலாம். கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.